வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சாஃப்டான ஆரஞ்சு கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கும் சாஃப்டான கேக் கிடைக்கும். அது என்னென்னங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கலாம். சுகரையும் முட்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு மிக்ஸ் பண்ணின பிறகு இது கூடவே நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இது ஆரஞ்சு கேக் அப்படிங்கிறதால ஆரஞ்சோட தோலை கேரட் துருவோம்ல அதில் செத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் ஆரஞ்சை பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இது கூடவே வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 கப் அளவுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். சிலருக்கு இந்த கேக் சாப்பிடும்போது முட்டையோட ஸ்மெல் பிடிக்காது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முட்டையோட மஞ்சக்கருப்பா கூட ஒரு சின்னதாக ஒரு த்ரெட்டு மாதிரி நீண்டு இருக்கும். அதை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வயர் விஸ்க்கு தான் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் மொத்தமாகவே. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஒரு வலை வச்சு சலிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி வலை வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் மாவில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குறைச்சிட்டு சேர்த்துருக்கேன். அது கரெக்டாக இருந்துச்சு. இது கூடவே பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. பேக்கிங் சோடா நான் எதுவும் சேர்த்துக்கல. மாவையும் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இப்படி சலிக்கும் பொழுது நமக்கு கட்டி இல்லாமல் கிடைக்கும், நம்மளுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகியும் கிடைக்கும். அதுக்காக தான் சலித்து எடுக்கிறோம். சலிச்சுட்டு நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சலிச்சாச்சு. இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இப்படி கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது ஊற்றுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. பால் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா, கரெக்டாக இருக்குது. நான் பால் எதுவும் சேர்த்துக்கல. நான் இன்றைக்கி ஒரு 18 இன்ச்சஸ் பேனை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட்டரும் ஃப்ளாரும் சேர்த்து க்ரீஸ் பண்ணிவிட்டு அடியில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை அதில் ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு ஜென்டில் டேப் பண்ணி கொடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, குட்டி குட்டியாக அந்த ஆரஞ்சு ஜஸ்ட்டு தெரியுது. அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லா பேட்டரும் ஊற்றியாச்சு. நம்ம மெதுவாக டேப் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த டைமில் அவனோ இல்லை இட்லி பாத்திரத்தில் செஞ்சதாக இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ரீஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி கேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா, சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நடுவில் ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா கேக் ரெடி ஆகிடுச்சு அர்த்தம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான கேக் வரத்துக்கு 4 டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஓவன்லேயோ இல்லை குக்கர்லேயோ பேக் பண்ணும்போது அடிக்கடி திறந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது மேலே ட்ரையான மாதிரி இருக்கும். செகண்ட் டிப்ஸ் ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது பேக்கிங் பவுடரோ இல்லை பேக்கிங் சோடாவோ. அப்படி செய்யும்போது கேக் நடுவில் ஒரு குழி வந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்,
நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.